அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நல்லா சாஃப்டான பீஃப் ஷீக் கபாப் எப்படி செய்து பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 250 கிராம் அளவுக்கு பீஃப் வந்து எடுத்துக்கேன் நான். அது இது கூட சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா சாஃப்டான பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்ன சாப் பண்ணி அதில் இருக்க வாட்டர் எல்லாமே வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகு சீரகம் வந்து நான் தட்டி ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சோடா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு சாஃப்டாக வந்து கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து சோக் பண்ண வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஸ்டிக் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து சின்ன சின்னதாக பால் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எத்தனை தேவை இல்லத்தில் வந்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக ட்ரை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அழகாக ஷேப் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கிரில் பேன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை நீங்கள் தவாவில் கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பண்ண போகிற ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நம்ம ஃப்ளேமில் டேரெக்டாக காட்டும்போது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு கலரும் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது. ரெஸ்டாரண்ட் போய் வாங்கி வந்தீங்கன்னு சொல்லி எல்லாமே கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.